என்னத்தங்க? என்னமா சொல்லு. என்னடி அம்மா அப்பா நான் என்னத்துக்கு? என்ன எவ்வளவு தூரம் போனா? இன்னும் 2 மணி நேரத்துல போயிடலாம். அப்படின்னா இதுக்குதா படிக்கணும்ங்கறே. படிச்சா மட்டும் என்ன அறிவு வந்துடா போதே? என்ன நினைச்சியோ? இல்ல, பொதுவா குத்து மதிப்பா சொல்றவ படிச்சா மட்டும் போதாது, கூரோடயும் இருக்கணும் அப்படின்னு சொல்ல வரவ, வேற ஒண்ணு இல்ல. நீ சாக்காயிட்டியோ? அவ எதுக்கு சாக்காவ போறா? அவ என்ன அறிவு இல்லாமலா இருக்கா? புத்தியுள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. தோக்கவை எல்லாரும் முட்டாளும் கிடையாது, ஜெயிக்கிற எல்லாரும் அறிவாளியும் கிடையாது. அதிர்ஷ்டம் கூட சொல்லலாம். என்னடி? ஆமா, பாரு, தேன்மொழிக்கு டாக்டருக்கு படிக்கிறதுக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடைச்சது. எல்லாருக்கும் அந்த அதிர்ஷ்டம் கிடைக்குதா என்ன? ஆனா அது சில பேருக்கு தக்க வைக்க தெரிய மாட்டேங்குதே. அதுவும் சரிதான், வெற்றி பெற்ற எல்லாரும் அறிவாளி கிடையாது. என்ன சரிங்க நடக்குது? எல்லாரும் என்ன குத்தி காட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பொதுவா பேசுறாங்க, உன்னை யார் பேசுறா? உனக்கே ஒரு மாதிரியாவது குற்றல நெஞ்சுதா குறுக்கணும். நீதான் எந்த தப்பும் பண்ணலையே. என்ன விருந்துக்கு போயே ஆகணும்னு அடம் பிடிச்ச, அதுக்காக நீ முட்டாளா இருமாட்ட. விடு விடு. எதிரிய மன்னிக்கலாம், துரோகிய மன்னிக்க கூடாது. ஆனா நீ துரோகிய கூட மன்னிச்ச பாரு, நீ அதே புத்திசாலி தான். அவங்க கிட்ட நீ புத்திசாலி தான், துரோகிய கூட மன்னிச்ச பத்தியா? விடு விடு. என்ன கிசார், உங்க பேச்சு வேற மாதிரி இருக்கு. என்ன கிசார் கிட்ட வளவளன்னு பேச மாதிரி இருக்கு? ஏன் நான் அவங்க கிட்ட பேசக்கூடாதா? இல்லம்மா, அவன் வண்டி ஓட்டிட்டு இருக்கான், நீ பாட்டுல ஏதாவது வளவளன்னு பேசி அவன் கவனக்குறவா எங்காவது கொண்டு விட்டுட்டாமனா இத்தனை உசுறு இருக்க, அறிவில்லாம சில வேலைகள் பாத்திரப்படாது பத்தியா? என்ன போடுது நம்ம வீட்டு ஆட்கள்லாம். இதெல்லாம் அவளுக்கு பத்தாது. இப்போ மாதிரி உணர்ந்து நம்ம எல்லாரும் வீட்டுக்கு போவோம். இந்த வீட்டுக்கு வேண்டான்னு ஏதாவது சொல்றாளான்னு பாருங்க. அவளுக்கு தான் செய்த தப்புன்னே இன்னும் தோணலையே, அப்படியே அமக்குற மாதிரிலாம் உட்கார்ந்துருக்கா. அத்தை, எனக்கு போர் அடிக்குத, என்ன பொழுதுல வர சொல்லிருமா? அத்தை, என்னதுங்க? ஐஸ்கிரீம் வேணும். ஐஸ்கிரீம் வேணுமா? பாப்பா வண்டிக்குள்ள வச்சு வேண்டாம், எல்லா ட்ரெஸ்ஸையும் இப்ப நீ அழுக்காக்கி விட்டுருவ. ட்ரெஸ் அழுக்கா இருங்கக்காக பச்சை பிள்ளைக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்காம இருப்பாவளா? பச்சை பிள்ளைன்னா ஐஸ்கிரீம் கேட்கதும் பெரிய ட்ரெஸ் அழுக்காக்கதும் சகஜம். அப்பதான் நாம ஒரு உண்மையான தாய், புரியுதா? எல கிஷோரே, வண்டி ஓரமா நிப்பாட்டி பிள்ளைகளுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுல. சரிங்க நீ. ஐயோ, வண்டிக்குள்ள வச்ச ஐஸ்கிரீமா? எல்லாரும் மேலயும் அழுக்கா இருமே. அவத்த வீட்டு ட்ரெஸ் தானே அழுக்காவும், பால போட மனசே அழுக்கா கிடக்குது. ட்ரெஸ் தானே, பரவாயில்ல, துவைச்சுக்கலாம். சட்டையில கரப்பட்டா துவைச்சுக்கலாம், மனசுல கரப்பட்டா எதை கொண்டு துவைக்க முடியும்? மனசு சுத்தமா இருந்தா போதும், ட்ரெஸ் எப்படினாலும் பரவாயில்ல. நாம அழுக்கு ட்ரெஸ்லயே போனாலும் நம்மள அன்னைக்கு விட்டு மருமக்க மாறின்னு தான் சொல்லுவாங்க. நமக்கு கிடைக்கிற மான மரியாதைலாம் நாம போட்டுக்க ட்ரெஸ்ல இல்ல, நாம நடந்துக்கிற விதத்துல தான் இருக்குது. கரெக்ட்டா சொன்ன மீனா. தேங்க்யூங்க, தேங்க்யூ. அண்ணே, அந்த ஓரமா வண்டி நிப்பாட்டிடுமா? நிப்பாட்டி பிள்ளைகளுக்கு வாங்கி கொடு, அப்பதான் செத்த நேரம் அமைதியில வருவாவ. டேடே, அன்னைக்கு ஒன்னு வாங்கி கொடுடா. டேடே, எனக்கு தான்டா, இந்த வெயிலுக்கு ஏதாவது தின்னாதான் நல்லா இருக்கும். ஐயோ, உங்களுக்கு அறிவே கிடையாதா? எதுக்கு வண்டி நிப்பாட்டி போய்கிட்டு இருக்கீங்க? இன்னும் ஒரு மணி நேரத்துல வீட்டுக்கு போயிடலாம், பேசாம வண்டி எடுங்க. இப்ப அவளை வேற திடீர்னு போனா நேரம் ஆயிரும், இன்னொன்னு வண்டியில அழுக்கா ஆயிரும். அதெல்லாம் பத்தி நீ கவலைப்பட வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். சொன்ன நீங்க கேட்கவே மாட்டீங்களா கிசார்? பாரு, வெளியில போனா பிள்ளைங்க கிட்டத வாங்கி கொடுத்துதான் ஆகணும், அப்பதான் அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. அவங்களுக்கு இப்ப வெளி உலகத்தை பார்த்து சந்தோஷப்பட தெரியாது. இப்போ அவங்களுக்கு பிடிச்சத வாங்கி கொடுக்கறதா அவங்க சந்தோஷம். ஐயோ, வண்டி பிடிச்ச ஐஸ்கிரீமா? ஐயோ அனி, நான் வந்து நிப்பாட்டேன், எல்லாரும் வாங்குங்க. அந்த மரத்துக்கீழ நிப்பாட்டுடா. சரிங்க நீ. ஐயோ, என்ன பிரேக் ஏன் இருக்குது? பிரேக் இழுக்குதா? ஏய், குற்றல கூட்டி போய் என்ன கொன்றாதடா. என்ன வண்டி பிரேக் பிடிக்க மாட்டேங்குதே. அவ்வளவுதான சித்தப்பா? டேய், வாய வச்சிருச்சு பாருடா. மூஞ்சிதா. அது என்ன வண்டி இழுக்க மாட்டேங்குது? டேய், நீ ஒண்ணு பொய்லாம் சொல்லலையே. அண்ணே, அப்ப நீ உண்மைதான் சொல்லுவியா? என்ன வளையிட்டு இருக்கீங்க? ஐயோ, மாமியார் வீட்டுக்கு போறேன்ட்டு நான் பரலோகம் போயிருவோம் போலுக்க. என்னங்க? இதுக்குதான் சில வீட்டுக்குள்ள போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. என்னங்க? என்னங்கவா, நானே இப்ப பரலோகம் போறேன். சித்தி இப்ப நரகமா போவாங்க. ஏன் பாப்பா அப்படி சொன்ன? இல்ல, அப்படிதானே எல்லாரும் சொல்லுவாங்க. வயிறு சிரிக்க. தமிழ், உன் மாவா வாய வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டா. இப்போ எப்படியாவது வண்டி நிப்பாட்டுங்கப்பா. ஐயோ, பிரேக் பிடிக்க போறா, எல்லாரும் சிக்கன பிடிச்சுக்கோங்க. ஐயோ சித்தப்பா, ஒண்ணு இல்ல தங்க, ஒண்ணு இல்ல. இதுக்கு தான் ஊருக்கு வேண்டாம்னு சொன்னேன். யாரு கேட்டா? அது அப்படியே பக்கத்துல இருக்க, அதை பத்தி சொல்லுமா. என்னடா நடு ரோட்ல இறக்கி விட்டுருக்க?
நான் எங்க இறக்கி விட்டேன்? கார்ல இறக்கி விட்டது. டேய் காரை நீ தானடா ஓட்டிட்டு வந்த, இப்படி நடு ரோட்ல இறக்கி விட்டுருக்க. அதே நம்ம தப்பான நேரத்துல கிளம்பி வந்துட்டோம்னு நினைக்க நீ. தப்பான நேரத்துல இல்ல, தப்பா வந்திருக்கோன்னு நினைக்க. கரெக்ட், நீ கரெக்ட். இப்ப எப்படி போறது? பொடி நடையாதா? தேன்மொழி, இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்குது? 35 கிலோமீட்டர். ஜஸ்ட் 35 கிலோமீட்டர் சொல்ல. அதுதான் சரியா இருக்கும். எங்க மீனெல்லாம் எல்லாத்தையுமே சாதாரண சொல்லுவா. ஜஸ்ட் 1000 ரூபீஸ், ஜஸ்ட் 10,000 ரூபீஸ். அதே மாதிரி இது ஜஸ்ட் 35 கிலோமீட்டர், அவ்வளவுதான். என்ன கிசான் நடப்போமா? சரிங்க நீ. நடக்கணுமா? வேற என்ன பண்ண சொல்ற? உங்க ஊருக்கு போகணும்ல, அதுக்காக 35 கிலோமீட்டர் நடந்து போக முடியுமா? கிசான், வேற ஏதாவது வண்டி ஏற்பாடு பண்ணுங்களேன். அது நான் பண்ணாம இருப்பேனா? ஒரு வண்டி வரல, இங்கெல்லாம் வராது, இந்த இடத்துக்கு வரவே வராதான். வேற வழியே இல்ல, 35 கிலோமீட்டர் நடந்த வேண்டியதான். ஜஸ்ட் 35 கிலோமீட்டர் தானே, நடப்போம். புள்ளைல நடப்பியல்ல? உனக்கு பொண்ணு தெரிய ஏற்பாடு பண்ணியாச்சுமா? ஆமாமா, நீ கவலைப்படாத. உனக்கு பொண்ணுத்துல ஏற்பாடு பண்ணியாச்சு. இப்ப அத்து புடிங்கிட்டு வருவான் பாரு. இந்தா 2 செகண்ட் வந்து நிப்பான் பாரு. அந்த புல்லட் சவுண்ட் அவங்கள தானே? அப்படி இல்ல தினேசி, நம்ம வியானுக்கு பின்னாடி தான் வந்திருப்பான்னு நினைக்கேன். அதானே பார்த்தேன். பையன் உள்ள இன்ட்ரெஸ்டா கூட்டு போங்கன்னு சொன்னேன். அப்பமே எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்கதான் செஞ்சுது. பையன் உள்ள பின்னாடியே வண்டி எடுத்துட்டு வந்திருக்கான் பாரு. அதானே, அவன் அதில் விட்டுட்டு தனியா இருக்கதாவது. எத்தனை பேர் என்ன சரி, அவன் பார்த்த மாதிரி இருக்காதுன்னு அவனுக்கு ஒரு எண்ணம். புரியுதா? அவனுக்கு நல்லதா புரியுது, அவன் கூட தானே நிக்கான். இல்ல கோபப்படுறத அவிய என்ன சொல்றவனா வாங்கட தானே கிசான் நிக்கான் அப்படின்னு சொல்ல வரவன். உன்னை தனியா அனுப்புனதானே அத்து பிடிங்கிட்டு வருவான். என்ன நடப்புமா? அப்படி நடக்கணுமா? அதானே கையில லக்கேஜா இருக்குது, அப்படியே நடந்துற வேண்டியதான், ஜாலியா இருக்கும். அத்த லக்கேஜ் இருக்குல்ல அத்த, அது ஓ லக்கேஜ்மா, எங்க லக்கேஜ் இல்ல. நாங்க யாரும் லக்கேஜ் கொண்டுட்டு வரல பத்துக்க. எங்களுக்கு தேவையில்ல பத்தியா, அத நாங்க கொண்டுட்டு வரல. அவ்வளவு ஓ லக்கேஜ் தான், தூக்கிட்டு வந்துருவல்ல. என்ன ஜாலி கேட்க வீணாக்கட்டி, அவளுக்கு பேக் பண்ண, அவளுக்கு தூக்கிட்டு வர தெரியாதானே? தூக்க தெரியாமையா பேக் பண்ணனா? அப்படிதானே தென்மொழி? அவ அம்மைக்கு விதவிதமாலாம் வாங்கி வச்சிருக்கா. அவ அண்ணனுக்கு விதவிதமா வாங்கி வச்சிருந்தா, அப்படிதானே? அது வந்து பரவாயில்ல, எப்படியா பத்திரமா கொண்டு சேர்த்துருன்னு. அதெல்லாம் அவ சேர்த்துருவா. கிசாரே, அவ தலையில எல்லாத்தையும் தூக்கி விடு, வா கிளம்புவா. சரிங்க நீ. தென்மொழி, எந்த லக்கேஜ்ல உன் தலையில தூக்கி சொன்னே? தூக்கி வைக்க எல்லாத்தையுமே தூக்கி கொண்டுதானே, எல்லாமே அவ குலதுதான். அதென்ன வேறுபாடு பார்க்க, எல்லாமே அவ குலதுதான். எல்லாத்தையும் தூக்கி தலையில வை. எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்டா. அதுக்கு என்ன சொல்லுவாங்க செம்பகவலி? தெரியலன்னா ஏன் மட்டும் சொல்லுத? வெரி இம்பார்ட்டன்ட், அதனால அவ தலையில தூக்கி வச்சிரு. சரிங்க நீ, உங்க சொல்லுக்கு மறைச்சொல்லியாத நீ. சரி, எல்லாத்தையும் அவ தலையில தூக்கிங்க, நம்ம பொடி நடையா போவோம். நடக்கிறது நல்லதான். அவைய அம்மா அங்க கெடா வெட்டி விருந்து வச்சிருப்பாவ, வயது முட்டை சாப்பிடலாம். அப்படிதானே தென்மொழி? வேன் ஏதாவது பிடிக்கலாமே? வேனு வராது. அப்படியே நம்ம கூட்டத்தை பார்த்தாலும் எவ்வளவு நிப்பாட்ட வேண்டாம். கிளைமேட்டும் நல்லா தானே இருக்குது. ஆமா, வெயில் மண்டை பொளக்குது, நல்ல கிளைமேட். வாங்க அப்படியே நடந்து போவோம். அதுலயும் பாத்தியா, தேன்மொழிக்கு தான் அதிர்ஷ்டம். என்ன சொல்லுத? ஆமா, நம்ம தலையெல்லாம் வெயில மண்டே பழக்க போதே, அவதான் தலை நிறைய லக்கேஜ் வச்சிருப்பாள, எப்படி வெயில அவ மண்டைய பழக்கும்? அத்தி, என் செம்பவலியா காமெடியா பேசுறா. ஆமாங்க. பேசுமா, நல்லா இருக்குது. தேங்க்யூங்க செம்பகவல்லி. சரி விடு, இருந்தாலும் ஓன் லெவலுக்குலாம் நான் வர முடியாது. அப்படித்தான் இருக்கணும். என்ன பொடி நடையா போவாமா? பொடி நடையா போற வச்சா பொறுத்திருங்க, நானும் வாரேன். வாத்தங்க, நீங்க முன்னாடியே போங்க, நான் பின்னாடியே வாரேன். நீ முன்னால போனா நான் பின்னாலே வாரேன். ஆமாங்க, நீங்க முன்னாடியே போங்க, உங்க கால் தடுத்து பார்த்து நான் பின்னாடியே வந்துடுறேன். சரி, நான் முன்னாடி போறேன், எல்லாரும் பின்னாடியே வாங்க. உன் மச்சான் முன்னாடி போயிட்டாரு, நீ பின்னாடியே போ. சரி, நான் போயிட்டு இருக்கட்டா? கலக்குதே. ரொம்ப நாள் ஆசட்டி, ரொம்ப தூரம் இப்படி நடக்கணும்னு வாய்ப்பு சிக்கி இருக்கு. நன்றி எல்லாம் தேன்மொழிக்கு தான் மட்டும் சொல்லணும். ஆமா தேன்மொழி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா. அதான் அவ தேங்க்ஸ் சொல்லல, சரிங்க தண்ணி சொல்லு. அவளுக்கு உள்ளுக்குள்ள ஆனந்தம், அப்படிதானமா? அது வீட்டுக்கு போறல, அந்த சந்தோஷத்துல இருக்கா. ஆமா, தேன்மொழி எதுக்கு எதையோ விழுங்கின மாதிரியே உட்கார்ந்துருக்கா? உள்ள அதையே இப்போதான் மட்டும் கண்டுபிடிச்சிருக்கு. நேத்துக்கு ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்கு பத்தியா? வேற ஒண்ணு இல்ல, போப்போ உனக்கு தெரிஞ்சிரும்.
உன் தோஸ்து தானே, அவகிட்டே கேட்டுக்கமா. நான் நடந்து போறேன், மாமா முன்னாடி போயிட்டாவ. சரிங்க அத்தை, நீங்க போங்க. சரிம்மா தங்கம், நீ பாத்து வா. இந்த உன் பொண்ணுத்துல வந்துட்டான். மச்சான், இங்கேதான் நிக்கந்தாங்க. நின்னா மட்டும் போதாது, நீங்க முன்னாடி போங்க, உங்க பின்னாடியே நான் வாரேன். அட கள்ளி, உங்க கொஞ்சம் வெளியெல்லாம் வீட்டு வச்சுக்கிடுங்க, புரியுதா? தினேஷுக்கு பொறாமமா. ஆமாங்க. ஆமாமா, பொறாம. முன்னாடி போங்க 2 பேரும். தமிழே, என்னங்க? வா, என் கையை பிடிச்சு நட, வா. சரிங்க. டேய் கிஷோர், அண்ணே புள்ளையில தூக்கிட்டு வந்துடுடா. சரிங்க அண்ணே. சரி வா தமிழே, கையை பிடிச்சு நட. சரிங்க. ஆதிரா, பொண்ணுத்துல வந்துட்டு இருக்கா, நம்ம சேர்ந்து போயிடலாம். வா. சரிங்க அத்தை. டேய், புள்ளைய தூக்கிட்டு வந்துரு. சரிங்க அண்ணே. தங்க புள்ளையில அப்பா கிட்ட ஓடியாங்க, அப்பா கிட்ட ஓடியாங்க. சித்தப்பா, முதல்ல ரக்கெட் தூக்கி சித்தி தலையில வைங்க. அப்பதான் நீங்க எங்களை தூக்க முடியும். அட தங்க புள்ள சரியா சொல்லிட்டடா. நான் சரியா தான் சித்தப்பா சொல்லுவேன். நான் தான் சொல்லுவேன். சித்தப்பா, சித்தி தலையில எல்லாத்தையும் தூக்கி வச்சிட்டு அப்புறம் என்ன நீங்க தூக்கிக்கோங்க. சரிடா தங்கம். வா வா வா, சித்தப்பா கிட்ட வா. என்ன கிசர் இதெல்லாம்? எனக்கு ஒண்ணும் புரியல. ஐயோ சித்தி, உங்களுக்கு எதுவுமே புரியாது. என்ன காப்பாத்த வந்த என் குல தெய்வமே, நீங்க மூணு இருக்கும்போது நான் எதுக்கு பயப்படணும்? இங்க பாரு அன்பரசி, நான் சித்தப்பாட்ட பேசிட்டு இருக்கேன். ஐயோ சித்தி, நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். கிஷோர், சித்தி, என்னடா வேணும்? நடக்கணும். புள்ள கரெக்டா சொல்லிட்டான். சித்தி, எடுங்க சித்தி, லக்கேஜ் தானே, உங்க தலையில நான் தூக்கி வைக்க. நீ என் தலையில தூக்கி வைக்க போற. ஆமா சித்தி, அப்படியே இவனை இடுப்புல தூக்கிக்கங்க சித்தி. கிஷோர், ஐயோ சித்தி, என்ன? சித்தப்பா எங்களை தூக்கிட்டு நடக்க வேண்டாமா? கிஷோர் கிஷோர்னு சொன்னா எங்களை எப்படி தூக்குவாங்க? அதானே. கிஷோர், நீங்க பண்றது எதுவுமே சரியில்ல. ஐயோ சித்தி, சீக்கிரம் லக்கேஜ் தூக்குங்க சித்தி. உங்க அம்மா வீட்டுக்கு போறோம்ல. ஆமா, சீக்கிரம் லக்கேஜ் தூக்கிட்டு வா. என்ன கிஷோர் நடக்குதுங்க? குடும்பமா எல்லாரும் சேர்ந்து எனக்கு உதவ நீங்க என்னமோ பண்ணுவீங்க. எல்லாரும் என்ன பரியாசம் பண்றீங்க. எல்லாரும் சேர்ந்து என்ன நோக அடிக்கீங்க. இல்ல தெம்மலி, தப்பு. அவங்க யாரும் உன்னை நோக அடிக்கல. அப்படியெல்லாம் அவங்க நோக அடிச்சிருந்தாங்க வச்சுக்கேன், எனக்கு நீ செத்தே போயிருப்ப. அப்ப நீங்க பண்றதுக்கு பேரு? என் கஷ்டத்துல பங்கு எடுத்துக்கிட்டாங்க, அவ்வளவுதான். அப்ப நான் உங்களுக்கு கொடுமைப்படுத்துறேனா? சே இல்லையே, அப்ப என்ன இப்படி பேசுறீங்க? என் கஷ்டத்துல பங்கு எடுத்துக்கிட்டாங்க, அவ்வளவுதான். சித்தப்பா, வாங்க சித்தப்பா, போலாம். போவேண்டா, போ, வாங்க வாங்க. இந்த லக்கேஜ்ல யார் தூக்குவா? இவ்வளத்தையும் உங்க வீட்டுக்கார நீ வாங்கி வச்சிருக்க. நீ என்ன வாங்கி வச்சிருக்கன்னு கூட எனக்கு தெரியாது. இல்ல வாங்க போகும்போதுதான் நீ என்கிட்ட சொன்னியா என்ன? வாங்கும் போது நான் கூட வந்திருந்தா அது தூக்கல நியாயம் இருக்கு. யாருமே பார்க்க கூடாதுன்னு பேக் பண்ணி வச்சிருக்க. தூக்கிட்டு வாமா, நாங்க தூக்க போய் ஏதாவது பாத்துட்டோம்னா. அப்படி நான் என்ன வாங்கி வச்சிட்டேன்? துணி மாதிரி வாங்கி வச்சேன், அவ்வளவுதான். நீங்க நினைக்க மாதிரி நான் எதுவும் வாங்கி வைக்கல. நீ வாங்கி வச்சாலும் இங்க யாரும் எதுவும் தப்பாவே நினைக்க மாட்டாங்க. உனக்கான உரிமை அது, அதை யாரும் தடை பண்ண மாட்டாங்க. சரி, நீ தான் வாங்கிட்டு வந்த, தூக்கிட்டு வா. என்ன தெய்வலி, ஏன் என்ன பாடா படுத்துற? பாடா படுத்துறனா? இவரை யார் தூக்குவா? அவரோட சமயம் அவரோட சித்தி சமக்கணும். எங்க ஸ்கூல் பக்கம் நாங்க தான் தூக்குவோம். ஐயா சித்தி, சீக்கிரம் வாங்க சித்தி. புள்ள கூப்பிடுறல, சீக்கிரம் வாயேன். எப்படி? ஏய், லக்கேஜ் தூக்கிட்டு வா. பிள்ளைங்க என் பக்கத்துல இருக்காங்க. அண்ணெல்லாம் என்ன நம்பி விட்டுருக்காங்க. நான் தான் தூக்கிட்டு வரணும். அவங்க பிள்ளை அவங்க தூக்கிட்டு வர மாட்டாங்களா? தென்மொழி, இல்ல, அவங்க சும்மா தானே பண்ணாங்க. ஆளுக்கு ஒரு குழந்தை தூக்கிட்டு போயிருக்கலாம்ல. நாங்க சித்தப்பா விட்டு போக மாட்டோம். பார்த்தல, அதுக்குதான் என்கிட்ட விட்டுட்டு போனாங்க. நாங்க சித்தப்பா கூட தான் இருப்போம். இந்த பாருங்க, முன்னாடி தான் உங்க அம்மா எல்லாம் போறாங்க. போங்கடா செல்லம். இல்ல, நாங்க சித்தப்பா கூட தான் வருவோம். சித்தி சொல்றல, முன்னாடி போங்கம்மா. முடியாது சித்தி, நாங்க சித்தப்பா கூட தான் இருப்போம். சித்தப்பாக்கு இங்க சின்ன வேலை இருக்கு. சித்தப்பா லக்கேஜ் எல்லாம் கொண்டுட்டு வரணும்ல. உங்களை யார் சித்தி லக்கேஜ் கொண்டுட்டு வர சொன்னா? இத ஒரு வாரமா வீசிட்டு வாங்க. அண்டாசி, குழந்தைகிட்ட கத்தாத. ஏன் சித்தி? ஒண்ணு இல்லடா, அது அவங்க பர்சனலா வச்சிருப்பாங்க போல, அதான். சித்தி, நீங்களும் சித்தப்பா கைய பிடிச்சுக்கோங்க. இந்த லக்கேஜை எடுத்துட்டு போட்டுட்டு வந்துருங்க. கிஷோர், எனக்கு என்ன பண்ண சொல்ற? குழந்தைங்களை முன்னாடி அனுப்பி விடுங்க. இல்லனா நான் குழந்தைங்களை கூட்டிட்டு வரேன். என்னடா நான் சித்தி கிட்ட போக மாட்டேன். இப்ப என்ன செய்ய சொல்ற? குழந்தைங்க அப்படிதான் சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிடுவேன். அவங்கள கீழே இறக்கி விடுங்க. இங்க பாருங்க, சித்தி சொன்னா கேட்கணும். சித்தி கையை பிடிச்சு நடங்க. சித்தப்பா லக்கேஜ் தூக்கணும். புரியுதா? உங்களுக்கு புரியுதா? இந்த லக்கேஜ் இங்க போட்டுட்டு சித்தப்பா கையை பிடிச்சு நடங்க. கிஷோர், பொறுமைக்கும்
பொறுமைய பத்தி நீ பேசுறியா தேன்மொழி? பொறுமையை ரொம்ப சோதிக்கிறீங்க. நான் இதை எப்படி தூக்கிட்டு நடக்க முடியும்? அது எனக்கு தெரியாது. நீ தான் பேக் பண்ண, நீ தான் எடுத்து வச்ச. எல்லாரும் வேண்டாம்னு சொன்னாங்க, நீ கேட்கல. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு தெரியாது. லக்கேஜை நீங்க தான் தூக்கணும். என்னால எப்படி முடியும்? டேய் கிஷோர், அண்ணே, டேய் வாடா, வந்துட்டேனே. கிஷோர், டேய் வாடா, வந்துட்டேன். சீக்கிரம் வா. அன்பாசி அப்பா கிட்ட வா. இல்ல, நான் சித்தப்பா கிட்ட தான் இருப்பேன்ப்பா. சரிடா தங்கம், நீ சித்தப்பா கிட்ட இரு. டேய் கிஷோர் சீக்கிரம் வா.